வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவுல மீன லக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் 18 நாட்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்துல சுயசாரத்துல போறதை பத்தி பலன் பார்க்கிறோம். மார்ச் 7ஆம் தேதி முதல் மார்ச் 24 வரை 18 நாட்கள் செவ்வாய் சுயசாரம் பெறுகிறார். இப்ப மகர ராசியில இருக்கிற செவ்வாய் 9 நாட்கள் லாபஸ்தானத்துல இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னா, எல்லா விதத்திலையும் நமக்கு வெற்றி, எல்லா விதத்திலையும் நமக்கு மன நிறைவு, ஒரு குதூகலமாக இருக்கும். உறவு சார்ந்து சரி, பொருள் சார்ந்தும் சரி, நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த செவ்வாயினுடைய பலன். செவ்வாய் கிரகமே நமக்கு 2ஆம் அதிபதி, தனஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பை பெற்ற கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல சுயபலம் பெறும்போது, அதுவும் லாபஸ்தானத்துல அமையும் போது தொழிலை நமக்கு இரட்டிப்பாக்குறதுக்கு உண்டான கணக்கு, அதே மாதிரி மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்டுக்கு மாறுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், பூமிகாரகன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், காவல்துறை, இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஹார்ட்வேர்ஸு, விளையாட்டு அமைப்புகளையும் செவ்வாய் வேலை செய்யும். விளையாட்டு சார்ந்து நம்ம பணியில் இருக்கிறது, சர்வீஸ் பண்ணுறது, போட்டிகளில் ஈடுபடுறது எல்லாத்துக்குமே ஒரு வெற்றி கொடுக்கும். அப்போ முதல் 9 நாட்கள் லாபஸ்தானத்தினுடைய செவ்வாயாக இயங்கக்கூடியது. 2வது கடைசி 9 நாட்கள் எடுக்கும்போது, அதாவது 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானம், 16ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்துக்கு கும்பத்துக்கு வந்துடுறார். கும்பத்தில் இருக்கிற அவிட்டம் 3-4 பாதங்கள்ல செவ்வாய் போறார். அப்ப நமக்கு 12ஆம் இடமாக அது வேலை செய்யும். 12ஆம் இடம் என்பது என்ன? திடீர் செலவுகள், திடீர் பிரயாணங்கள், அடுத்த வேலைக்கான மாற்றங்கள், இதுக்குண்டான விஷயங்கள், ரகசிய நடவடிக்கைகள், ஆராய்ச்சியில எதையாவது கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி சில விஷயங்களும் அங்கே நடக்கும். எது எப்படி இருந்தாலும் 12ஆம் இடம் நம்மளை பெருசா பாதிச்சிடாது. ஏன்னா நம்மளுக்கு செவ்வாய் என்பவர் மேஷ ராசிக்கு அதிபதி, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால ஒரு பணம் நம்ம மூலதனம் செலவு பண்ணாலும் அது நமக்கு ரிட்டர்ன் நல்லபடியா வர்றதுக்கு உண்டான விஷயம்தான் செவ்வாய் வச்சிருக்காரு. அந்த வகையில அந்த செகண்ட் ஹாஃப்லையும் கூட நீங்க நன்மைகளை அடையலாம். என்ன இடமாற்றங்கள் பண்றவங்களுக்கு இது சாதகமாக இருக்கும். முதல் 9 நாட்கள்ல உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறவங்க அதுல கவனம் செலுத்தலாம். இப்போ ஆண் பெண் வரன் பார்க்கறது, கல்யாண காரியங்கள், அதுபோக கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள், குழந்தை பிறப்பு, சுபகாரியங்கள், கோயிலுக்கு போகிறது, பூர்வீகம் சார்ந்த ஈடுபாடுகள், குலதெய்வம், தந்தை வர்க்கம் சார்ந்த நன்மைகள், சகோதர சகோதரி வழி, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வழி, இதெல்லாம் உறவுகள் சார்ந்த நன்மைகள், குதூகலம், கொண்டாட்டம் எல்லாமே நல்லது. குழந்தைகளுக்கும் நல்லது. அப்படிப்பட்ட இது முற்பகுதி. இந்த பிற்பகுதி எடுக்கும்போது தொழில் சார்ந்து வேலை செய்யும். அதாவது பொருள் சார்ந்து வேலை செய்யும். மூலதனம் போடுறது, பணம் எடுக்கிறது, சில பிஸ்னஸில் கொஞ்சம் ரகசியமான செயல்பாடுகள் செய்யறது, ஆராய்ச்சியில் இருந்தவங்க புதுசாக கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி 2வது ஹாஃபில் சில பொருள் சார்ந்த நன்மைகள் நடக்கும். இந்த சமயத்தில் அகம் சார்ந்து அவ்வளவு சிறப்பு இருக்காது. இந்த சுபகாரியங்கள், கல்யாணம் சார்ந்து இதுக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பு இருக்காது. பட் இதில் தொழில் சார்ந்து நம்ம நன்மைகளை எடுத்துக்கணும். இப்படி நம்ம பிரித்து பார்த்து இந்த 18 நாட்களில் செவ்வாயினுடைய பலனை அறியலாம். அதுபோக செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மைகளை நாம் பலப்படுத்தலாம். செவ்வாய் அப்படின்னா சிவப்பு நிறம், செவ்வாய் அப்படின்னா பவளம் ரத்தினம், செவ்வாய்க்கு சேத்திரம் பழனி முருகன், வைத்தீஸ்வரன் கோயிலும் சேத்திரம். ஸோ இதையெல்லாம் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம். 9ஆம் நம்பர் செவ்வாயினுடைய நம்பர். இது கிரகம் சார்ந்து. இதையே நட்சத்திரம் சார்ந்து நம்ம பயன்படுத்தலாம். மிருகசிரீஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம்.
இப்போ அவிட்ட நட்சத்திரத்துல குறியீடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டத்திற்கான தெய்வம் வந்து அஷ்ட வசுக்கள். அதே போல மரம் வந்து வன்னி மரம், மிருகம் சிங்கம், இதெல்லாம் வந்து நம்ம படங்களாக பயன்படுத்தலாம். தவிட்டு கூட்ட வடிவம் அப்படின்னா பல எண்ணிக்கையில நம்ம பிஸ்னஸ் பண்றது, பல எண்ணிக்கையில நமக்கு வரவு வர்றதை காட்டுது. இப்போ ஒரு 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 பார்ட்டி பொது நிகழ்ச்சி நடக்குது ஒரு கம்யூனிட்டி ஹாலில், அதுக்கு வந்து பல எண்ணிக்கையில் வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் பொருள் கொள்ளலாம். ஒரு கன்சைன்மெண்ட்டில் எண்ணிக்கை அதிகமான ஒரு கன்சைன்மெண்ட்டாகவும் நீங்கள் அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். அதே மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது சோமாஸ்கந்தர் தேவதை. மிருகஸ்ரீஷத்திற்கு பறவை வந்து கோழி, மிருகம் வந்து சாரைப்பாம்பு, மரம் வந்து கருங்காலி மரம். கருங்காலி கட்டையாகவும் நம்ம வந்து மணிமாலைகளாகவும் யூஸ் பண்ணலாம். கருங்காலி நர்சரியில் வாங்கி வளர்க்கலாம். இதெல்லாம் சோமாஸ்கந்தர் என்பது சிவ கோயிலில் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் சன்னதியை வழிபட்டு வரலாம். அடுத்தது சித்திரை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வில்வ மரம் தான் விருட்சம். இப்போ வில்வ மரம் இருக்கிற இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். சித்திரை அப்படின்னாலே விஸ்வகர்மா தான் தெய்வம். மரங்கொத்தி பறவை. சித்திரையினுடைய மிருகம் வந்து புலி. இதெல்லாம் படங்களாக யூஸ் பண்ணலாம். ஜவுளி கடைங்கிறது கூட தான் சித்திரை. இதையெல்லாம் போயிட்டு வர்றது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3 நட்சத்திர குறியீடுகளை இயக்குவதன் மூலமும் நமக்கு செவ்வாயை இயக்குவதற்கு சமம். செவ்வாய் கிரகத்தன்மைகளை இயக்குவதன் மூலமும் நமக்கு நன்மைகளை பெற முடியும். லாபம், மனநிறைவு, குதூகலம், கொண்டாட்டம் அனைத்துமே அடையக்கூடிய வகையில் காலகட்டம் நன்றாக இருக்கிறது. இந்த செவ்வாயினுடைய சுயசாரம் என்பது நமக்கு முற்பகுதியில் மிகுந்த நன்மைகளை கொடுத்துரும். அதற்கான ஒரு இன்வால்வ்மெண்ட்டை நம்ம முதல்லையே பண்ணிக்கணும். இப்போ ஆண் பெண் வரன் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுக்கிறது கொஞ்சம் தீவிரப்படுத்திக்கணும். அந்த சமயத்தில் டக்குன்னு கிளிக் ஆகும். கல்யாணம் தடையாக இருக்கிறவங்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி டக்குன்னு கிளிக் ஆகும். அதே போல தான் கோயில் காரியங்கள், பூர்வீக சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்க சம்மந்தப்பட்டது, ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் சம்மந்தப்பட்டது, இந்த பேச்சுகள் எல்லாமே வந்து சுமூகமாக நடைபெறுவதற்கு உதவும். இது சம்மந்தப்பட்ட எந்த விதமான முயற்சிகளையும் நம்ம அட்வான்ஸாக எடுக்கும்போது இந்த 9 நாள்லேயே உங்களுக்கு அது கைகூடி வரும். இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து பொருள் சார்ந்து நீங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கணும். தொழில் சார்ந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கணும். அதே போல் பண வரவு, நம்மளுடைய பேச்சுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம பேசுறதுனால ஒரு வசீகரம் ஏற்படும், பணவரவு ஏற்படும். அந்த அளவுக்கு வாக்குஸ்தானம் பலப்படும். ஏன்னா நமக்கு 2ஆம் இடத்துல குருவும் இருந்துகிட்டு இருக்கார் செவ்வாய் வீட்டில். ஸோ அந்த பலத்தையும் நமக்கு ஏற்படுத்தும். இந்த மீனத்துக்கு இந்த 18 நாட்கள் செவ்வாய் என்பது எந்த வகையிலையும் இறையருளையும் கொடுக்கும், தனலாபத்தையும் கொடுக்கும், உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அந்த வகையில் முற்பகுதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டு பிற்பகுதியில் மட்டும் செலவுகளில் கவனம் செலுத்தினால் போதும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.